சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். இது போன்ற சிறுகதைகள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ தாமதமாக வர்றதுக்கு மன்னிச்சிருங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இளம் வயதில் உள்ள பெண்களுக்கு ஏற்படும் அதே காதல் எனக்கும் ஏற்பட்டது. ஆனால் அது உண்மையான காதலா என்பது கூட அறியாத வயது. ஏதோ ஒருவித ஈர்ப்பு. அதை காதல் என்று நானே முடிவெடுத்து விட்டேன். ஏனென்றால் எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்கத் தெரியாத வயது எனக்கு அப்போது இருந்தது. அந்த வயதில் ஏற்படும் அந்த ஒரு ஈர்ப்பை நான் கட்டுப்படுத்தாததால் என் வாழ்வே தலைகீழாக மாறியது. உங்களுக்கும் அந்த வயது இருக்கிறது என்றால் நான் சொல்லப்போகும் என் வாழ்க்கையில் நடந்தவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உங்களின் ஆசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நான் கவிதா. அப்பா, அம்மா, தம்பி கபிலன் என ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்த காலம் அது. என் அப்பா ஒரு அரசாங்க வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். என் அம்மாவிற்கு நாங்கள்தான் உலகம். எங்களையும் வீட்டின் வரவு செலவுகளையும் பொறுப்போடு பார்த்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி வந்தார். என் தம்பி கபிலனுக்கு நான் என்றால் அவ்வளவு பிடிக்கும். ஏனென்றால் நான் பிறந்து 12 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவன். கைக்குழந்தையாக இருந்த அவனை என் அம்மாவிற்கு நிகராக நான் பார்த்து கொண்டேன். எனக்கே தெரியாமல் என் மகனாகவே வளர்ந்தான். இப்பொழுது வரை அவனுக்கு ஏதாவது என்றால் நான் துடிப்பதும், எனக்கு ஏதாவது என்றால் அவன் துடிப்பதும், இப்படி நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் பாசம் வைத்திருப்பதை பார்த்து என் அம்மா அவ்வப்போது பூரித்து போவார். அப்பாவிற்கு வங்கிதான் உலகம். வீடு வந்த பிறகும் அலுவலக பணியை பற்றியே யோசித்து கொண்டிருப்பார். அம்மாவிடம் அவர் சிரித்து பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. இருவருக்கும் காதல் திருமணம் இல்லை. குலம் பார்த்து அந்தஸ்து பார்த்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். எனினும் இது நாள் வரை அம்மா எந்த ஒரு கவலையிலும் சோகத்திலும் இருந்ததே இல்லை. ஏனென்றால் எங்களுக்கும் சரி அம்மாவிற்கும் சரி தேவையானதை பார்த்து பார்த்து அப்பா செய்து விடுவார். அப்பா சற்று கோபக்காரர். தகுதி தராதரம் பார்த்தே பழகுவார். எங்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண் ஏழை ஆனாலும் அவர்கள் எங்கள் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் தான் அவரை வேலைக்கு அமர்த்தினார். அப்பாவின் குணம் தெரியும் என்பதால் தேவையான நேரங்களில் மட்டுமே அம்மா அப்பாவிடம் பேசுவார். ஆனால் எங்களின் மீதும் குடும்பத்தின் மீதும் காட்டும் அன்பில் அப்பா குறை வைத்ததே இல்லை. இப்படி நான் படிக்கும் அந்த பள்ளி பருவத்தில் கூட நான் சென்று வருவதற்காக எனக்கென ஒரு ஸ்கூட்டரை வாங்கி என் பிறந்த நாளில் பரிசளித்தார் என் அப்பா. அந்த ஸ்கூட்டருடன் எனக்கான நட்பு நெருக்கமானது. அப்போதிலிருந்து அந்த ஸ்கூட்டர் தான் என் முதல் தோழி. ஸ்கூட்டரின் மீது எனக்கிருந்த அன்பினாலும் அதை நானாகவே ஓட்டிக்கொண்டு பள்ளி செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் அதனை சீக்கிரம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இரவு பகலாக முயற்சி செய்து ஸ்கூட்டியை ஓட்ட கற்றுக்கொண்டேன். பள்ளி சென்று வந்த நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் என் தம்பியை என் பின்னால் அமர வைத்து எங்கள் தெருவை சுற்றி சுற்றி வருவது எனக்கும் என் தம்பிக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து வந்தது. என் தம்பியும் பள்ளி பேருந்தில் அவன் படிப்பை தொடர்ந்து வந்தான். இப்படி துன்பம் என்றால் என்னவென்று கூட அறியாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த காலம் அது. இப்படி காலங்கள் நகர நானும் பருவமடைந்தேன். பிறகு பள்ளி படிப்பை முடித்த நான் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தேன். இந்த கல்லூரி வாழ்க்கையில் நான் நிறைய சந்திக்கப் போகிறேன் என்பது தெரியாமல் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தேன். நாங்கள் வசதியான குடும்பம் என்பதால் என் உடை எப்பொழுதும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். பலவிதமான உடைகளை அணிந்து பார்ப்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு என்பதால் கல்லூரியில் நான் எடுத்த பிரிவு ஃபேஷன் டிசைனிங். எனக்கு பிடித்த இந்த படிப்பை மிகுந்த ஆர்வமுடன் படித்து வந்தேன். புதிய நண்பர்கள் எனக்கு கிடைத்தனர். ரேகா, தீபிகா, வினோத். இந்த மூவரும் தான் எனது நெருக்கமான நண்பர்கள். என்னதான் பல நேரங்களில் அவர்களுடன் சிரித்து பேசி பழகி வந்தாலும் அவர்களுடன் எனதான நட்பு சற்று தொலைவாகவே இருந்தது. காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை விரும்பிக் கொண்டிருந்தனர். அதாவது அவர்கள் அனைவருமே காதலித்து வந்தனர். எங்கள் கூட்டத்தில் தனி ஒரு ஆளாக காதலிக்காமல் இருப்பது நான் ஒருத்தி மட்டும்தான். அதனால் பல நேரங்களில் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். அது எனக்கு வலியை கொடுக்கவில்லை. காரணம், எனது படிப்பில் அதிக கவனத்தை நான் செலுத்தி வந்தேன். எப்பொழுதும் போல அன்றும் நான் படிப்பில் மும்பரமாக இருந்தேன். அப்போது என் அருகில் வந்த என் நண்பர்கள், என்ன கவிதா, எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு இருக்க என்றாள் ரேகா. பின்ன வேற என்னடி பண்ண சொல்ற?
உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு ஆள் இருக்குது. டைம் கொஞ்சம் கிடைச்சா போதும், நீங்கள் எல்லாரும் அவங்க ஆளுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடுறீங்க. நான் மட்டும் இங்கே தனியாக தானே இருக்கேன். அதான் உங்கள் எல்லாரையும் விட இந்த புக்ஸ் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அது கூடவே இருக்கேன். என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற? நாங்கள் எங்கே போனாலும் உன்னையும் தானே கூப்பிடுறோம், ஆனால் நீ தான் வரமாட்ற என்றாள் தீபிகா. ஏய், இது உனக்கே ஓவரா இல்லை? எனக்கு இருக்கிறது நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுலேயும் நீயும் வினோத்தும் ஏற்கனவே விரும்புகிறீங்க. ரேகா ஏற்கனவே அவங்க மாமா பையனை விரும்பிட்டு இருக்கா. கொஞ்சம் லீவு கிடைச்சா போதும், நீங்கள் 2 பேரும் ஜோடியாக கிளம்பிடுறீங்க. இதில் என்னையும் கூப்பிட்டா நான் மட்டும் தனியாக வந்து நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்களா? அதுக்கு தான் சொல்கிறோம், நீயும் யாரையாச்சும் லவ் பண்ணினா 2 ஜோடியாக இருக்கிற நாங்கள் இப்போ நீயும் சேர்ந்தா 3 ஜோடியாக ஆயிடலாம். அதுக்கப்புறம் நாம் 3 ஜோடியும் சேர்ந்து ஜாலியாக ஊரை சுற்றலாம்ல என்றான் வினோத். டேய், உங்கள் கூட ஊர் சுற்றுறதுக்கு நானும் லவ் பண்ணணுமா? அட போங்கடா, நீங்களும் வேணாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம். சரி, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். போய் சந்தோஷமாக இருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் நில்லுடி என்று ரேகா கூற, ஏய் விடுடி, அவனும் ஒரு நாள் காதலில் விழுவா, அப்போ நம்மக்கிட்ட தானே வரணும், அப்போ பார்த்துக்கலாம் என்று தீபிகா கூற என் காதில் விழுந்தது. அப்படி வந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் என்று நான் கிண்டலாக பேசிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தேன். நான் கிண்டலாக பேசியது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. கல்லூரி முடிந்து எனது ஸ்கூட்டரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரம். சிக்னலுக்காக நின்று கொண்டிருந்தேன். நான் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் என் கண் முன் ஒரு வயதான தம்பதிகளுக்கு விபத்து ஏற்பட்டது. அவர்களுக்கு உதவும் எண்ணம் எனக்கு இருந்தாலும் ஏதோ ஒருவித பயம், படபடப்பு என்னை அப்படியே உறைய வைத்தது. ஆனால் என் அருகில் நின்ற ஒரு பெரிய இருசக்கர வாகனத்திலிருந்து தலையில் ஹெல்மெட்டுடன் ஒரு ஆண்மகன் அவசரமாக இறங்கினான். ஓடி சென்று அந்த முதியவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தான். அந்த முதியவரின் மனைவிக்கு தலையில் பலத்த அடி. கணவர் சற்று சுயநினைவுடன் எழுந்து நின்றார். அவரை சமாதானப்படுத்தியவன் தான் கையில் இருந்த பணத்தை அவரிடம் கொடுத்து பிறகு இருவரையும் அங்கு வந்த ஆம்புலன்ஸில் பத்திரமாக ஏற்றிவிட்டான். அந்த முதியவர் அவனை கையெடுத்து கும்பிட்டு கொண்டே மருத்துவமனைக்கு சென்றார். அவன் முகத்தை கூட அவர்களுக்கு காட்டவில்லை. அவன் சட்டை எங்கும் இரத்த கரைகள் படிந்திருந்தன. அவன் முகம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாத நான் அவனை ரசித்து கொண்டிருந்தேன். பிறகு வண்டியின் அருகில் வந்தவன் தன் தலையில் அணிந்து இருந்த ஹெல்மெட்டை கழட்டி அவன் தலையை சற்று ஸ்டைலாகவே அசைத்தான். ஒரு பெண்ணிற்கு இருப்பது போன்றவே அளவான கூந்தல். அவன் தலையை அசைக்க அந்த கூந்தலும் அங்கும் இங்கும் சென்றது. எனக்கு ஏனோ அது மிகவும் பிடித்திருந்தது. அந்த நிமிடம் நானும் அவன் மீது காதல் வயப்பட்டேன். பிறகு நான் புறப்பட வேண்டும் என்பதையே அறியாமல் மெய்மறந்து அவனை ரசித்து கொண்டிருந்தேன். ஹலோ, ஏங்க சிக்னல் போட்டாச்சு, இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. ஏங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? இப்படியா எனக்கு என்னென்னு வேடிக்கை பார்ப்பீங்க? என்னதான் உங்கள் ஸ்கூலில் காலேஜிலலாம் சொல்லி கொடுக்குறாங்களோ. சரி சிக்னல் போட்டுட்டாங்கல்ல, கிளம்புங்க இப்போ என்று அவன் உதட்டில் இருந்து வந்த வார்த்தைகள் அதை நினைக்க இன்னும் என் காதில் தேன் பாய்ந்தது போலவே இருந்தது. என்னிடம் இவ்வாறு பேசியவன் பிறகு மீண்டும் ஹெல்மெட்டை தலையில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து சிட்டாக பறந்துவிட்டான் என்று கூறுவார்களே, அதுபோலத்தான் திடீரென்று மாயமான அவனை பின்தொடர வேண்டும் என்று எனக்கு எண்ணம் இருந்தாலும் மறைந்த அவனை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு அவன் நினைப்பிலேயே வீடு வந்து சேர்ந்தேன். வீடு வந்ததும் முதல் வேலையாக எனது அம்மாவிடம் பசிக்குது, ஏதாவது செய்து தாருங்கள் என்று கூறுவேன். ஆனால் இன்று ஏனோ பசித்தது, ஆனால் சாப்பிட தோணவில்லை. நேராக என் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு படுத்துவிட்டேன். அவனை பற்றிய நினைப்புகள் என்னுள் வந்து என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. அவனை மீண்டும் பார்க்க வேண்டும். ஆனால் எங்கே, எப்படி பார்ப்பது? அவன் யார்? அவன் பெயர் என்ன? அவன் எங்கிருந்து வருகிறான்? எதுவும் தெரியாது. ஆனால் அவன் மீது எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்தது மட்டும் தெரிந்தது. அவன் ஹெல்மெட்டை கழட்டி அவன் தலையை அசைத்த அந்த காட்சி என் கண்களில் அவ்வப்போது வந்து என்னை தூங்க விடாமல் செய்தது. கவிதா, கவிதா, கதவை தொறடி. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? எப்போதும் காலேஜ் விட்டு வந்த உடனே பசிக்குதுன்னு என்னை போட்டு பாடா படுத்துவ. இப்போ என்ன, நீ பாட்டுக்கு நேராக ரூமுக்குள்ளே போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்ட. உனக்கு என்ன ஆச்சுடி?
உடம்பு எதுவும் சரியில்லையா என்று என் அம்மா கதவை தட்ட என்னால் அவர்களுக்கு பதில் கூற முடியவில்லை. என்னுள் நடந்த இந்த மாற்றத்தை பற்றி என் அம்மாவிடம் கூற வேண்டும் என்று எனது மனது துடித்தாலும் என் அம்மா இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வார் என்பதை நினைத்து எனக்கு சற்று பயம் அதிகமானது. எனினும் எனது மனதை மறைத்த நான் கதவை திறந்தேன். ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு ஒரே தலைவலியாக இருந்துச்சு, அதான் ரூமில் போய் படுத்துட்டேன். அதுக்கு உள்கதவை தாப்பா போட்டுக்கிட்டா படுப்ப? ஏதோ ஒரு ஞாபகத்தில் தெரியாமல் போட்டுட்டேன். இதுக்கு போய் ஏன் கதவை தட்டுறீங்க? உனக்கு என்னடி, நீ என்ன வேணும்னாலும் பேசுவ. பொண்ணை பெத்தவ நான் தானே, ஒரு வயசு பொண்ணு நீ. என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலனா என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கணும், தூங்கி எந்திரிச்சா தலைவலி சரியாக போயிடும். வேணும்னா நான் ஒரு சுக்கு காஃபி போட்டு கொடுக்கவா? அதெல்லாம் வேணாம்மா. சரி சரி, அப்போ நீ போய் தூங்கு, நான் உன்னை தொந்தரவு பண்ணலை என்று கூறிய என் அம்மா அங்கிருந்து நகர்ந்தார். இப்படி அந்த இரவை கடந்த நான் மறுநாள் கல்லூரிக்கு அவனை மீண்டும் பார்க்க மாட்டோமா என்ற ஆவலுடன் அதே வழியாகத்தான் சென்றேன். கடவுள் இம்முறை என்னை வைத்து விளையாடப் போகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆம், மீண்டும் அவனை பார்த்தேன். அதே இருசக்கர வாகனம், அதே ஹெல்மெட். ஆனால் இது அவன்தானா என்ற ஒரு கேள்வி என்னுள். இவ்வாறு யோசித்து கொண்டிருந்த நான் அவனை பின்தொடர்ந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென்று அவன் பிரேக்கை பிடிப்பான் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. அதை சுதாரித்து கொள்ளாத நான் அவன் வண்டியின் மீது மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தேன். சற்று பதறியவன் ஹெல்மெட்டை கழட்டி என்னை பார்த்தான். ஏங்க, என்னங்க ஆச்சு, எழுந்துறீங்க என்று அவன் கைகளை என் முன் நீட்டினான். அப்பொழுதுதான் முதன்முறையாக அவன் கைகளை நான் பிடித்தேன். அந்த நிமிடம் வாழ்நாள் முழுவதும் இப்படியே பிடித்திருக்க கூடாதா என்று ஒரு ஏக்கம் என்னுள். பிறகு என் கைகளை பிடித்து தூக்கிவிட்டவன், ஆமா, அன்னைக்கு அந்த சிக்னல்ல நின்னவங்க தானே நீங்க? ஒரு வயசானவங்களுக்கு அடிபட்டுருச்சு, அப்ப கூட அப்படியே நின்றுட்டு இருந்தீங்களே, பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க கீழே விழுந்தப்ப பக்கத்துல இருந்தது நான் தான். அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அடிக்கடி இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனைனா போய் ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, பெருசா அடி எதுவும் படலல்ல? என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு வேகமா வந்து மோதுனீங்க? வண்டியில பிரேக் எதுவும் பிடிக்கலையா என்று அவன் இனிமையான குரலில் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போனான். பதில் எதுவும் பேசாத நான் அவனை ரசித்து கொண்டிருந்தேன். ஏங்க, நான் உங்ககிட்ட தான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், எதுக்கும் பதில் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்களை தானே கேட்குறேன் என்று என் தோள்களில் கை வைக்க அப்பொழுதுதான் நான் சுயநினைவிற்கு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஏதோ யோசனையில் வந்தேன், அதான் தெரியாமல் உங்கள் பைக்கில் இடிச்சிட்டேன், சாரி. நீங்கள் இடிச்சதுக்காகலாம் சாரி கேட்க வேணாம். என் வண்டிக்கு எதுவும் ஆகலை, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது? இப்படி வண்டி ஓட்டும்போது யோசிக்க கூடாதுங்க. அப்படி யோசனை நிறைய இருந்துச்சுன்னா வண்டியை ஓட்டவே கூடாது. வீட்டிலையே உட்காந்து பொறுமையாக யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வண்டியை ஓட்ட ஆரம்பிங்க. எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினா இப்படித்தான் கீழே விழுவீங்க என்று அவன் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் அவனது நண்பன் அவனை அழைத்தான். இருவரும் ஏதோ முணுமுணுத்தவாறு பேசிக்கொண்டனர். டேய் மச்சான், நல்ல ஃபிகரா மாட்டிருக்குடா. நீ என்ன, நான் அந்த பொண்ணை முன்னாடியே பார்த்துருக்கேன்னு வேற சொல்கிற? சான்ஸை விட்டுடாதடா, பார்க்க பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த பொண்ணை மட்டும் நீ கரெக்ட் பண்ண நிறைய காசு பார்க்கலாம். என் அழகுக்கு நான் ஒரு சொடக்கு போட்டால் போதும், என் முன்னாடி 1000 பொண்ணுங்க வந்து நிற்பாங்க. இவளை மடக்கிறதா பெரிய கஷ்டம். ஆனால் இவளுக்கு சொத்து அவ்வளவு இருக்கான்னு தெரியலையே. பார்த்தா ஒன்றும் பெரிய பணக்காரி மாதிரிலாம் தெரியலையே. ஒன்றும் இல்லாதவளை கரெக்ட் பண்ணி என்னடா பண்ணுறது? டே மச்சான், முதல்ல பேசி பழகி பாரு. நாம் எதிர்பார்க்குற மாதிரி பணக்காரங்கன்னா கரெக்ட் பண்ணு. இல்லைனா முடிக்க வேண்டியதை மட்டும் முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுடா. இதெல்லாம் என்ன, நான் சொல்லி அவனுக்கு தெரியணும்? எத்தனை பொண்ணுங்களை இந்த மாதிரி ஏமாத்தியிருக்க. நீ கொடுத்து வச்சவன்டா. நீ அழகா இருக்க, அதை வச்சே பல பணக்கார பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி நல்ல சொகுசாக வாழ்கிற. என்னையும் அந்த கடவுள் அழகா படைச்சிருந்தா எனக்கும் வாழ்க்கை உன்ன மாதிரியே ஜாலியாக போயிருக்கும். என்ன பண்ணுறது, என் மூஞ்சிக்கு ஒன்றும் இல்லாத பொண்ணு கூட மடிய மாட்டேங்குது. இதில் எங்கேருந்து நான் பணக்கார பொண்ணாக தேடி பிடிச்சி கரெக்ட் பண்ணுறது? உனக்கு மச்சம் இருக்குடா
டேய், ரொம்ப புலம்பாதடா. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். ஒரு பொண்ணை மடக்கணும்னு எனக்கா தோணணும்டா. இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது. இந்த பொண்ணுக்கு பேக்ரவுண்டும் அவ்வளவு இருக்குமான்னு சந்தேகமாக தான் இருக்கு. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்கிற, ட்ரை பண்ணி பார்க்குறேன். இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டது என் காதில் விழவில்லை. ஒருவேளை விழுந்திருந்தால் இன்று என் வாழ்க்கை மாறியிருக்காது. அழகை பார்த்து மயங்கிய எனக்கு அவனின் உண்மையான குணம் என் கண்களுக்கு புலப்படவில்லை. அவன் நண்பனிடம் பேசிவிட்டு வந்தவன் என்னிடம் தன் பேச்சை தொடர்ந்தான். சரி, உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அடிபடலை, இல்லைனா நான் வேணும்னா உங்களை வீட்டில் விட்டுறவா என்றான். இல்லை, அதெல்லாம் வேணாங்க. எனக்கு பெருசாக எந்த அடியும் இல்லை. சின்ன சிராய்ப்பு தான். இது ஒன்றும் எனக்கு பெருசாக வலிக்கலை. நான் நேராக காலேஜுக்கு போயிடுவேன். என்னங்க சின்ன சிராய்ப்புன்னு சொல்கிறீங்க? உங்கள் கைமூட்டியில் ரத்தம் வருது. இதோடவா காலேஜுக்கு போக போகிறீங்க? முதல்ல என் கூட வந்து என் வண்டியில் உட்காருங்க. நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை நானே போய் உங்கள் காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் வண்டியை கொண்டுட்டு வந்து உங்கள் காலேஜில் விட்டுடுறேன். பயப்படாமல் என் கூட வண்டியில் ஏறுங்க என்றான். அவனை மீண்டும் பார்ப்போமா என்ற ஏக்கத்தில் இருந்த எனக்கு அவனுடன் என்னை அழைத்தது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும், இவன் யார், இவன் பெயர் என்ன, இவன் எங்கிருந்து வருகிறான், இவன் நல்லவனா கெட்டவனா, இது எதுவும் தெரியாமல் அவனுடன் செல்ல ஏனோ என் அறிவு ஒப்புக்கொள்ளவில்லை. என் மனது மட்டும்தான் அவனை நேசித்தது. என் மூளை பல கேள்விகளை கேட்டு என்னை பொறுமை காக்க வைத்தது. ஆனால் இறுதியில் வென்றது என் மனதுதான். இம்முறை அவனை விட்டுவிடக்கூடாது என்று என் மனது துடிதுடிக்க அவனுடன் அவனது பைக்கில் ஏறி புறப்பட்டேன். மருத்துவமனைக்கு வந்த எனக்கு தேவையான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இப்போ எப்படிங்க இருக்கு, வலி பரவாயில்லையா என்றான். பரவாயில்லைங்க, வலி எதுவும் இப்போ இல்லை. ஆமாம், உங்கள் பேர் என்ன என்றேன். அது சரி, இப்போதான் என்னோட பேரை கேட்கவே உங்களுக்கு தோணுச்சா? நான் யாரு, என் பேர் என்ன, எங்கிருந்து வர்றேன் எதுவுமே கேட்காம நான் கூப்பிட்ட உடனே எப்படி என் கூட வந்தீங்க என்று திடீரென அவன் கேட்க எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. சரி வாங்க, ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுவோம். ஒருவேளை உங்களுக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நான் வேணும்னா வந்து காலேஜில் விட்டுறவா? இல்லை, காலேஜுக்கு ஒன்றும் லேட் ஆகலை. நாம் காஃபி குடிச்சிட்டு பொறுமையாகவே போகலாம் என்று நான் தயக்கத்துடன் தலைகுனிந்தவாறு பதிலளித்தேன். பிறகு சிரித்தவன் என்னை அழைத்து கொண்டு ஒரு காஃபி ஷாப்பிற்கு சென்றான். இருவரும் காஃபியை பருகி கொண்டே பேசிக்கொண்டிருந்தோம். என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. என்னோட பேர் அருண். சொந்த ஊர் சென்னை தான். நான் வீட்டுக்கு ஒரே பையன். படித்து முடிச்சுட்டு இப்போ வேலை தேடிக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுற்றிக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க என்றான். நான் எப்பொழுது அவன் கூப்பிடும்போது அவன் பின் அமர்ந்து சென்றேனோ அப்பொழுதே என் அறிவை மொத்தமாக இழந்துவிட்டேன். நானும் என்னை பற்றிய விவரங்களை கூற ஆரம்பித்தேன். இவ்வாறு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி பேசிக்கொண்டிருக்க நேரம் போவதே தெரியவில்லை. பிறகு எனது கல்லூரிக்கு நேரமாகிறது என்று நான் கூற என்னை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு வந்தான். சிறிது நேரத்தில் எனது ஸ்கூட்டரையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து விட்டான். பிறகு நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தோம். அந்த சந்திப்பு காதலாக மாறவும் ஆரம்பித்தது. வீட்டில் கல்லூரிக்கு போவதாக கூறிவிட்டு அவனுடன் ஊரை சுற்ற ஆரம்பித்தேன். அவன் மீது இருந்த அந்த காதலால் எனது படிப்பின் மீதும் என்னால் முழு கவனம் வைக்க முடியவில்லை. என் அம்மா தம்பியிடம் கூட என்னால் பழைய மாதிரி சிரித்து பேச முடியவில்லை. எப்பொழுதும் அவன் ஞாபகங்கள் தான் எனக்கு. அந்த அளவிற்கு என்னுள் நுழைந்து விட்டான் அவன். எங்கு பார்த்தாலும் அவன் முகம், எப்பொழுதும் அவன் ஞாபகங்கள் என்னை வாட்ட நான் வாழும் இந்த உலகத்தை விட்டு எங்கோ சென்றது போல ஒரு பிரம்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒருவேளை எனக்குள் நிகழ்ந்த இந்த மாற்றத்தை என் அம்மாவிடம் கூறியிருந்தால் அவரிடமிருந்து ஏதேனும் ஒரு நல்ல அறிவுரை வந்திருக்கலாம். ஆனால் அவர்களிடம் கூறும் தைரியம் எனக்கு இல்லை என்பதால் எனது நண்பர்களிடம் எனது காதலை பற்றி பகிர்ந்து கொண்டேன். என்னடி சொல்ற, நீயா இது? நீயும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எங்களால் நம்பவே முடியலடி. சரி சரி, உன் ஆளு பேர் என்ன, என்ன பண்ணுறாரு, என்ன படிச்சிருக்கிறாரு என்று தீபிகாவும் ரேகாவும் கேட்க எனக்கு தெரிந்தனவற்றை மட்டும் கூறினேன். லூசா கவிதானி, அவன் பேரு, அவன் என்ன படிச்சிருக்கான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? அவன் எங்கிருந்து வரான், நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாம எப்படி நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்ச?
இது ஒன்றும் விளையாட்டு இல்லை கவிதா, வாழ்க்கை பிரச்சனை. நான் நம்ம காலேஜில் படிக்கிற வினோத்தை தான் விரும்புகிறேன். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஃபேமிலியை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். நம்ம ரேகா அவங்க மாமா பையனை தான் விரும்புகிறா. அதனால் அவளுக்கும் அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் நீ விரும்புகிறேன்னு சொல்கிற அந்த பையனோட வீடு எங்கே இருக்குது? அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க? அவன் நல்லவனா கெட்டவனா? எதுவுமே தெரியாமல் எப்படி உடனே லவ் பண்ண என்று தீபிகா கேட்க என்னால் அதற்கு பதில் கூற முடியவில்லை. தெரியல தீபிகா, அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் கண்டிப்பாக நல்லவன் தான் என் மனசுக்கு தோணுது. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழணும்னு எனக்கு தோணுது. இன்னும் 2 மாசத்துல அவனுக்கு பிறந்த நாள் வருது. அப்போது என்னை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். என்னமோ, நீ லவ் பண்ணுறதுல எங்களுக்கு சந்தோஷந்தான். ஆனால் நீ லவ் பண்ணுற பையன் நல்லவனாக இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றாள் ரேகா. சரி, உன் ஆளை எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ பண்ண மாட்டியா? அது என்ன, நீ மட்டும் போய் அவர் கூட சுற்றிட்டு வர என்று வினோத்திடம். இல்லை வினோத், நான் கூப்பிட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணு, அவங்க எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு விரும்புவாங்க அப்படின்னு. அவனை கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸாக அவங்க முன்னாடி நிறுத்தி நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அவன்தான் நாம் லவ் பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வேணாம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வேணாம்னு சொன்னான். ஆனால் என்னால் உங்ககிட்ட மறைக்க முடியலை, அதான் சொல்லிட்டேன். அப்படி என்ன ரகசிய காதல்? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு கவிதா, அவ்வளவுதான் எங்களால் சொல்ல முடியும் என்று என் நண்பர்கள் கூற அப்பொழுதுதான் எனக்கு ஒருவித பயம் வர ஆரம்பித்தது. அடுத்த முறை அருணை பார்க்க போகும் பொழுது அவனை எப்படியாவது கட்டாயப்படுத்தி அவனுடன் அவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். பிறகு நாங்கள் வழக்கமாக சந்திக்கும் காஃபி ஷாப்பில் அவனுக்காக காத்திருந்தேன். ஹாய் கவிதா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்றபடி அவன் உள்ளே நுழைந்தான். சரி, ஆர்டர் பண்ணிட்டியா? இல்லை அருண், நான் இன்னும் ஆர்டர் பண்ணலை. இன்னைக்கு நாம் இங்கே காஃபி குடிக்க வேண்டாம். வேற எங்கே போய் குடிக்கிறது? இன்னைக்கு இப்போவே நாம் உங்கள் வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் உங்கள் அம்மா கையால் காஃபி குடிக்கலாம் என்றேன். நான் அப்படி என்ன கூறிவிட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் சற்று படபடத்தான். அவன் முகத்தில் வேர்வை துளிகள். அதை கவனித்த நான், என்ன ஆச்சு அருண், ஏன் ஒரு மாதிரி இருக்க? உங்கள் வீட்டுக்கு தானே கூப்பிட்டேன், அதுக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு வந்தேனா, அதனால தான் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கவிதா, என்னோட பிறந்த நாளுக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துகிறேன்னு. அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற? இப்போ திடீர்னு எங்கள் வீட்டுக்கு போகணும்னா எப்படி? அவங்க கிட்ட நான் உன்னை என்னன்னு சொல்லுவேன்? உன்னை அவங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன அருண், ஏன் இப்படி பயப்படுற? பிறந்த நாளுக்கு கூட்டிட்டு போனேன்னா அப்ப என்ன சொல்ல போறியோ அதையே இன்னைக்கும் சொல்லு என்று நான் எவ்வளவு கேட்டும் அதற்கான பதிலை அவன் கூறாமல் ஏதேதோ கூறி சமாளித்தான். இதோ பாரு அருண், எனக்கு உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படி யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்க முடியும்? முதல்ல உங்க வீட்டில் நம்மளோட காதலை சொல்லுவோம். அவங்க சம்மதிச்சதுக்கு அப்புறமா அவங்க சம்மதத்தோட எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி பேசுவோம். என்ன கவிதா, நாம் லவ் பண்ண ஆரம்பித்து முழுசாக 4 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வீட்டில் வந்து பேசணும்னு சொல்கிற? அவசரப்படாத கவிதா, கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னோட படிப்பு முடியட்டும், எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட வீட்லேயும் இதை பற்றி பேசுவோம் என்றான். சரி அருண், எனக்கும் படிப்பு முடியட்டும், உனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஆனால் இப்போ உங்கள் அம்மா அப்பாவை நான் பார்க்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு தெரியாது. எனக்கு உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும். நீ எப்போ என்னை கூட்டிகிட்டு போறியோ அப்போ வந்து என்கிட்ட பேசு, அது வரைக்கும் என் மூஞ்சிலேயே முழிக்காத என்று நான் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். வீடு வந்த எனக்கு அவனை பற்றிய எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டே இருந்தன. ஏன் அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான்? அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் என்று நான் கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் அவன் என்னை அழைத்து செல்ல இவ்வளவு தயங்குகிறான்? ஒருவேளை எனது நண்பர்கள் கூறியது போல அவன் என்னிடத்தில் ஏதோ மறைக்கிறானோ என்றெல்லாம் எண்ண ஓட்டங்கள் எனக்குள். அப்பொழுது என் தம்பி கபிலன் என்னிடம் வருத்தமுடன் பேசினான். அக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு? ஏன் முன்னாடி மாதிரி என் கூட நீ ஜாலியாக விளையாடவே மாட்ற என்றான். அவன் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் தான் அருண் ஞாபகத்தில் எனது தம்பியை மறந்துவிட்டேன் என்பதை அவனின் ஏக்கமான முகம் எனக்கு புரிய வைத்தது. இல்லடி தங்கம், நீ என்னோட செல்ல தம்பி, உன்னை நான் எப்படி மறப்பேண்டா?
அக்கா இப்போ காலேஜ் படிக்கிறேன்ல, நிறைய படிக்கணும். அதனால தான் உன் கூட என்னால் சரியாக விளையாட முடியலை. அக்காவை மன்னிச்சிடுடா செல்லம். இனிமே அக்கா உன் கூட அடிக்கடி விளையாடுவேன், சரியா என்ற நான் அவனை வாரி அணைத்து முத்தமிட்டேன். பிறகு சிறிது நேரம் நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டு என் தம்பியுடன் அவனுக்காக நேரத்தை செலவிட்டேன். இப்படி மறுநாள் கல்லூரி வந்த என்னை வழிமறித்தவன் திடீரென்று கண்களில் நீர் தழும்ப அழ ஆரம்பித்தான். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. என்ன அருண், என்ன ஆச்சு? ஏன் இப்ப அழுற? எல்லாரும் பார்க்கறாங்க பாரு, கண்ணத்தோட என்றவாறு கூறி அவன் கண்ணீரை துடைத்தேன். என்னை மன்னிச்சிரு கவிதா, நான் உன்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன். இனியும் உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய பணக்காரன் இல்லை, வசதியானவன் இல்லை. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சொந்த பந்தமும் இல்லை. சின்ன வயசுல இருந்து அனாதாசிரமத்துல தான் வளர்ந்தேன். அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு சில நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்க கூட தங்கி நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை தேட ஆரம்பித்தேன். நான் படிக்கும்போதே பார்ட் டைமாக நிறைய வேலை செஞ்சேன். அதில் சம்பாரித்து வாங்கினது தான் நான் வச்சிருக்கிற இந்த பைக். எனக்கு பைக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த பைக்கை நான் வாங்கினேன். இப்போது எனக்கான சரியான வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். இது என்னோட தப்பு தான். உன்கிட்ட பேச பேச உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ ரொம்ப அன்பானவ. என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுன. பாசம் காட்ட யாருமே இல்லாத அனாதையாக இருந்த எனக்கு நீ காட்டின பாசம் என்ன இந்த பொய்யை சொல்ல வச்சிருச்சு. எங்கே நான் ஒரு அனாதை, எனக்கு வசதி இல்லைன்னு சொன்னா எங்கே நீ என்கிட்ட பேசாமல் போயிடுவியோன்னு தான் உன்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் மறைச்சேன் என்றவாறு கூறி என்னை கட்டி அணைத்து அழுதான். எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அப்படியே சிலை போல நின்றேன். எனக்கு தெரியும் கவிதா, நீ அழகை பார்த்து அந்தஸ்தை பார்த்து தான் என்னை விரும்பின. இப்போ நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட பேசக்கூட உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதை நீயே உன் வாயால் சொல்றதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன் என்று கூறி அங்கிருந்து நகர முயற்சித்தவனின் கையை பிடித்தேன். ஒரு பொய்க்கு பல வேடங்களை அணிந்து பேசுகிறான் என்ற உண்மை தெரியாத நான் ஏமாந்த தருணம் அது. உன் அழகை பார்த்து உன் மேலே ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் உன்கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் நான் உன் மனசை மட்டும்தான் பார்த்தேன். உன்னை உண்மையாகவே விரும்ப ஆரம்பித்தேன். எனக்கு நீ இப்படி பொய் சொல்லிட்டேன்னு கோபம் இருக்கு. ஆனால் என்னோட காதல் உண்மையானது. அது என்னைக்கும் மாறாது. யாரு சொன்னா நீ அனாதைன்னு? உனக்கு நான் இருக்கேன், எப்போதும் நான் இருப்பேன் என்று கூறிய நான் அவனை அன்போடு அணைத்தேன். அவனுள் எத்தனை காயங்கள்! இனி நானும் அவன் மனதை காயப்படுத்தக்கூடாது என்று அவனை பற்றிய விஷயங்களை எனது நண்பர்களிடமும் மறைத்து அவனின் வீட்டிற்கு சென்று அவன் அப்பா அம்மாவை பார்த்தேன் என்று அவர்கள் முன் பொய்களை அடுக்கினேன். என் அம்மா அப்பாவிற்கு பிறகு என் மீது நம்பிக்கையும் அக்கறையும் வைத்துள்ள என் நண்பர்களிடமே நான் உண்மையை மறைத்து பொய் கூறிவிட்டேன். அதை நினைத்து என் மனது கவலைப்படவில்லை. காரணம், என் காதலனை நான் விட்டு கொடுக்காமல் நடந்து கொண்டேன் என்ற மகிழ்ச்சி என்னுள் முழுவதுமாக பரவியிருந்தது. இப்படி நாட்கள் நகர நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆழமாக நேசிக்க ஆரம்பித்தோம். அன்று அவனின் பிறந்த நாள். அவனுக்கு ஏதேனும் ஒரு விலை உயர்ந்த பரிசை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள். ஆனால் என் அப்பாவிடம் நான் என்ன சொல்லி பணம் கேட்க என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. பிறகு என் அப்பாவிடம் சென்று கல்லூரியில் ட்ரக்கிங் போவதாக சொல்லி கூறி ரூபாய் 10,000 வாங்கினேன். அந்த பணத்தில் அவனுக்காக ஒரு சிறிய அளவிலான தங்க மோதிரத்தை வாங்கினேன். பிறகு அவனை சந்திக்க எப்பொழுதும் போல கல்லூரி வாசலில் காத்து கொண்டிருந்தேன். என்னை பார்க்க வந்த அவனிடம் எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி நான் வாங்கிய பரிசை அவனிடம் நீட்டினேன். அதை பார்த்து அவனின் கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகள். ஏண்டா பிறந்தோம்னு நினைக்கிற இந்த அனாதையோட பிறந்த நாளில் இன்ன வரைக்கும் யாரும் ஒரு சாக்லேட் கூட கொடுத்ததில்ல. ஆனால் நீ இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. அருண், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இனிமே நீ அனாதை இல்லை, உனக்கு நான் இருக்கேன்டா என்றேன். சரி கவிதா, வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே அருண்? அது சர்ப்ரைஸ். அங்கே போனதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப. உன்னோட பிறந்த நாளுக்கு நான் தானே சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நீ என்ன எனக்கு கொடுக்குற? அதெல்லாம் அப்படித்தான், எதுவும் பேசாமல் என் கூட வா என்று அவன் கூற எதுவும் பேசாத நான் அவனுடன் புறப்பட்டேன். என்னடா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? கவிதா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுதான் உன்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லணும்னு என் பிறந்தநாள் வரைக்கும் வெயிட் பண்ணேன். இந்த ஹோட்டலில் தான் சின்னதாக ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறேன்.
அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நாம 2 பேரும் மட்டும் தனியா வா. இல்ல கவிதா, என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கேன், அவங்களும் வருவாங்க, வா உள்ள போகலாம் என்றான். அங்கு நடக்கப் போவது என்னவென்று அறியாத நான் அவனுடன் சென்றேன். நான் சற்று யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் மீது நான் வைத்திருந்த காதல் என்னை யோசிக்க விடவில்லை. என்னது, ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்க? ஹால்லே பார்ட்டி வச்சிருக்கலாம்ல, எதுக்கு வேஸ்டா ரூம் எல்லாம் போட்டிருக்க? இல்லை கவிதா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, அதனால தான் நான் ரூமே புக் பண்ணிட்டேன். பிறகு சில நண்பர்களுடன் பார்ட்டி நிறைவு பெற அவர்களும் புறப்பட்டு விட்டனர். அவர்கள் போன பிறகு சிறிது நேரம் ஜூஸ் குடித்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு கண் விழித்த எனக்கு பேரதிர்ச்சி. அறையில் நானும் அருணும் மட்டும் இருந்தோம். அலங்கோலமாக என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்று எனக்கு தெரிய வர கதறி எழ ஆரம்பித்தேன். உன்னை நம்பிதானடா வந்த, இப்படி பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு என்று நான் அருணை அடிக்க ஆரம்பித்தேன். மீண்டும் அவன் நடிப்பை தொடர்ந்தான். அழாத கவிதா, எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாம குடிச்ச ஜூஸ்ல விளையாட்டா ஏதோ கலந்துட்டாங்க, அதனால தான் நாம 2 பேரும் சுயநினைவு இல்லாம இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் என்று அவன் கூற அவன் மீது பழி போட என் மனது விரும்பவில்லை. என் நிலைமையை நினைத்து அழுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. கவிதா, அழாத கவிதா, நான் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நாம 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறேன் என்றான். அவன் கூறிய ஆறுதலான வார்த்தைகள் என்னை அமைதியடைய செய்தது. பிறகு மீண்டும் என்னை அழைத்து வந்து கல்லூரி வாசல் முன் இறக்கி விட்டு நான் இருக்கிறேன் என்ற ஆறுதலையும் கொடுத்துவிட்டு சென்றான். என்னால் கல்லூரிக்குள் நுழைய முடியவில்லை. காரணம், என் மனதும் என் உடலும் என் வசம் இல்லை. வீடு சென்றேன். வீடு வந்த என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பிறகு அவனை போனின் மூலமாக அழைத்து அவனிடம் பேசினேன். அருண், இதுக்கு மேலே என்னால் எங்கள் வீட்டில் மறைக்க முடியாது. நம்ம காதலிக்கிற விஷயத்த எங்கள் வீட்டில் சொல்ல போகிறேன் என்றேன். கவிதா, இரு கவிதா, அவசரப்படாத, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் என்றான். இனிமே என்ன அருண் யோசிக்க போற? எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே மொத்தமாக உன்கிட்ட கொடுத்துட்டேன். இனிமே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை எங்கள் வீட்டில் சொல்லித்தான் ஆகணும். நீ சொல்கிறது உண்மைதான் கவிதா. இனிமே காத்திருக்க முடியாது தான். ஆனால் ஒருவேளை நீ என்னை லவ் பண்ணுறங்கிற விஷயத்த உங்கள் வீட்டில் சொல்லி ஒரு அனாதைக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு திடீர்னு உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் உங்கள் அப்பா நிறைய கௌரவம், அந்தஸ்து, குலம், கோத்திரம்னு பார்க்குறவரு. எனக்கு உன் கூட லைஃப் லாங் வாழணும் கவிதா. கண்டிப்பாக இந்த ஒரு அனாதையை உங்கள் அப்பா நிச்சயம் அவர் மாப்பிள்ளையா ஏற்றுக்க மாட்டாரு. வேற என்னதான் அருண் பண்ண சொல்ற? நீயும் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்ற, என்னையும் பேச விட மாட்ற. வேற என்ன பண்ண முடியும் என்றேன். எனக்கு ஒரு யோசனை தோணுது கவிதா, ஆனால் உன்னால் அதை செய்ய முடியுமான்னு தெரியல என்றான். நாம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாம என்னைக்கும் சேர்ந்து வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். இல்லை கவிதா, நாம் பேசாமல் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று தயக்கத்துடன் கூற எனக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. என்ன அருண் சொல்ற? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னால் நிச்சயம் அது மட்டும் முடியாது அருண். அம்மா, தம்பி, அப்பாவை விட்டுட்டு என்னால் நிச்சயமாக உன் கூட ஓடி வர முடியாது. என் தம்பி நான் இல்லாமல் இருக்கவே மாட்டான். என் மேலே அந்த அளவுக்கு உயிராக இருக்கான். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கவிதா, நாம் ஒன்றும் நிரந்தரமாக போயிட போகிறதில்ல. எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதோட மெயின் பிரான்ச் பாம்பேயில் இருக்குது. நாம் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் பண்ணி அங்கே போய் வாழ்வோம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க இங்கே வருவோம். குழந்தை பிறந்தா நம்ம குழந்தை முகத்தை பார்த்து அவங்க மனசு நிச்சயம் மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. நீ உங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நாம் 2 பேரும் ஒரு குழந்தையோட திரும்ப வந்தா கண்டிப்பாக நம்மளை ஏற்றுப்பாங்க. இந்த ஒரு வழியை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல கவிதா என்றான். சிறிது நேரம் யோசித்த எனக்கு அருண் கூறியது சரியென பட்டாலும் என் தம்பியை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்ற எண்ணம் எனக்குள். பிறகு அவனிடம் யோசிக்க சிறிது காலம் அவகாசம் கேட்டு போனை வைத்தேன். என் தம்பி எனக்கு முதல் மகனாவான். அவனை பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும் என்ற வேதனை என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது.
கல்லூரிக்கு போகாமல் அப்பா அம்மாவிடம் ப்ராஜெக்ட் லீவு என்றவாறு பொய்களை கூறி வீட்டிலேயே இருக்க ஆரம்பித்தேன். பிறகு என் தம்பியுடன் அதிக நேரங்களை செலவிட ஆரம்பித்தேன். அவனுக்கு உணவு ஊட்டுவது, அவனை பள்ளிக்கு தயார் செய்வது, மீண்டும் பள்ளி விட்டு வந்த அவனுடன் விளையாடுவது, அவன் அருகில் படுத்து அவனை அணைத்தவாறு கதை கூறி அவனை தூங்க வைப்பது என்று செய்ய ஆரம்பித்தேன். இப்படி ஒரு வாரமான நிலையில் அருண் கூறியது போல அவனுடன் புறப்பட முடிவெடுத்தேன். கவிதா, என்னோட இந்த முடிவுக்கு நீ ஒத்துக்கிட்டதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ போகிறோம். அதை நினச்சா இப்போவே எனக்கு வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை என்னால் இப்போதைக்கு உனக்கு கொடுக்க முடியாது கவிதா. ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு இப்போ பணம் இல்லை. நான் வேலைக்கு சேர்ந்து சம்பளம் வந்ததுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும். அதனால் கையில் ஏதாச்சும் கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு வா. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு ரெடியாகி வீட்டு வாசலுக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். அங்கேருந்து நாம் நேராக பாம்பேக்கு கிளம்பிடலாம். பாம்பேயில் நாம் தங்குறதுக்கான வீட்டையும் நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். நீ எந்த கவலையும் இல்லாமல் தைரியமாக என் கூட வா கவிதா என்றான். அவன் கூறியவாறு நானும் தயாரானேன். அவன் சம்பாதித்து என்னை நல்லபடியாக பார்த்து கொள்வதாக கூறினான். நிறைய நகை, பணம் இது எதுவும் அவன் கேட்கவில்லை. கையில் இருக்கும் பணத்தை செலவிற்காக கொண்டு வா என்று மட்டும் கூறினான். அவன் இவ்வாறு கூறியது அவன் மீதான நம்பிக்கையை எனக்கு அதிகப்படுத்தியது. என்னதான் அவன் கையில் இருக்கும் பணம் போதும் என்றாலும் என்னால் அப்படியே போக முடியவில்லை. வீட்டில் என் திருமணத்திற்காக என் அப்பா வாங்கி வைத்த நகைகள் ரூபாய் 1,00,000 பணம் என்று இவற்றை மட்டும் வாழப்போகும் வாழ்க்கையின் ஆரம்ப செலவிற்காக எடுத்துக்கொண்டு அவனுடன் புறப்பட்டேன். கவிதா, உன்னை உங்கள் வீட்டில் யாரும் பார்க்கலல்ல? சரி, செலவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன் அருண். நிறையவே எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா சேர்த்து வச்ச நகைகள் கொஞ்சம் இருக்குது. அதோட 1,00,000 ரூபாய் பணமும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நாம் புது ஊர், புது வீட்டில் இருக்க போகிறோம். அங்கே என்ன செலவு இருக்கும்னு தெரியலை. அதனால தான் எதுக்கும் இருக்கட்டும்னு எடுத்துட்டு வந்தேன் என்று நான் கூற அவன் முகத்தில் ஆனந்தம் தாண்டவமாட அதை என்னால் அப்பொழுது உணர முடியவில்லை. இப்படி அவனுடன் நான் புறப்பட, ஆனால் அவன் மீண்டும் என்னை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். என்ன அருண், நேராக பாம்பேக்கு போகிறோம்னு சொன்ன, ஏன் இங்கே வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை கவிதா, விடிய காலம்புற 4 மணிக்கு தான் ட்ரெயின். அது வரைக்கும் உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி உட்கார வைக்க முடியும்? இந்த ரூமை நான் புதுசாக புக் பண்ணலை. 1 வாரமாக நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. ஒரு 3:30 மணி போல் கிளம்புனா 4 மணி ட்ரெயினை பிடிக்க கரெக்டாக இருக்கும் என்றான். அவனை நம்பி வந்து விட்டோம். இனி அவன் சொல்படித்தான் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள். அவன் கூறியது போலவே அங்கு தங்கினேன். சரி, உனக்கு டயர்டாக இருக்கும், நீ தூங்கு கவிதா, நான் எழுப்புறேன். எனக்கு தூக்கம் வரலை, நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். சரி, ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லையா? இல்லை, எனக்கு பசிக்கலை. நீ இப்படி சொல்லுவேனே எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஏற்கனவே டிஃபன் வாங்கி வச்சுருந்தேன். சரி, இதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. வேண்டாம் அருண், அதான் எனக்கு பசிக்கலைன்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ் கவிதா, வெறும் வயிற்றோட இருக்காத, எனக்காக சாப்பிடு என்று அவன் கூற சாப்பிட்ட நான் அப்படியே உறங்கினேன். காரணம், அதில் தூக்க மாத்திரை கலந்திருப்பது எனக்கு தெரியவில்லை. விடிந்து வெகுநேரம் ஆனதால் என் கண்களில் ஜன்னலின் வழியாக சூரிய ஒளிப்பட எழுந்தேன். அருகில் அருண் இல்லை. நான் வீட்டிலிருந்து கொண்டு வந்த நகைகளும் பணமும் இல்லை. நான் ஏமாந்து விட்டேனோ? நிச்சயம் அவன் என்னை ஏமாற்ற மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கையில் அவனுக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஒரு நிமிடம் சுற்றி கொண்டிருந்த பூமி மொத்தமாக வெடித்து சிதறியது போல இருந்தது. கதறி கதறி தலையில் அடித்து கொண்டு அழுதேன். ஏனென்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லாமல் போய்விட்டது. இது விதியின் விளையாட்டு என்று விதியின் மேல் பழி போட விரும்பவில்லை. நான் அனுபவிக்கும் இந்த வேதனைக்கு முழு காரணம் நான் மட்டும்தான். எனது அடக்க முடியாத அந்த ஆசை மட்டும்தான். அந்த ஆசையை கட்டுப்படுத்தும் வித்தை தெரிந்திருந்தால் நான் இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டேன். செய்வதறியாது தவித்த நான் பிறகு ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு நாங்கள் இருவரும் வழக்கமாக செல்லும் இடங்களுக்கு எல்லாம் சென்று அவனை தேடி பார்த்தேன். ஆனால் அவன் எங்கும் இல்லை. எனக்கு என்ன செய்வது, எங்கு போவது என்று ஒன்றும் புரியவில்லை. தெரு தெருவாக அலைந்ததில் இரவும் வந்தது. வேறு வழி இல்லாத நான் மீண்டும் என் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் என் வீட்டிலேயே நான் இவ்வளவு அசிங்கப்படுவேன் என்று துளியும் எதிர்பார்க்கவில்லை.
என் அப்பா இதுநாள் வரை என் மீது கையை வைத்ததே இல்லை. ஆனால் இன்று என்னை ஒரு மகளாக இல்லை, ஒரு பெண்ணாக கூட நினைக்காமல் என்னை அடித்து வெளியில் தள்ளினார். உள்ளே என் அம்மா மற்றும் தம்பியின் அழுகுரல் மட்டும் என் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு நீ திரும்பவும் வந்த? உனக்கு வெக்கமா இல்லை? சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்கிட்ட கேட்ப. நானும் அதை எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இப்போ உனக்கு காதல் வந்ததும் உனக்கான பையனை நீயே பார்த்துக்கிட்ட. நாங்கள் உனக்கு முக்கியம் இல்லைன்னு எங்களை தூக்கி போட்டுட்டு எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிருக்க. நீ போனதுக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பா நம்மளால அவமானப்பட்டு நிற்பாங்களே, ஊரில் 4 பேர் நம்ம குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுவாங்களேன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? இப்படி வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போன ஒன்றை என் மகன்னு சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. நீ லவ் பண்ணவன் தான் பெருசுன்னு எங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டு இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு திரும்ப வந்த? நல்ல வேலை நீ லவ் பண்ண விஷயத்த உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையாச்சும் சொல்லியிருக்கியே, இல்லைனா எங்களுக்கும் தெரியாமலே போயிருக்கும். இவ்வாறு என் அப்பா என்னை அடித்து கொண்டே கூற, பிறகு அவர் காலில் விழுந்த நானும் அருணும் காதலித்த நாள் முதல் இன்று நான் ஏமாந்தது வரை அனைத்தையும் அவரிடம் மனது விட்டு அழுது கொண்டே ஒப்பித்து விட்டேன். நான் கூறியதை கேட்டவர் சற்று நேரம் சிலை போல நின்றார். வீட்டிற்குள் இருந்த என் அம்மாவும் வெளியில் வந்து தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். பிறகு என் அப்பா என்ன யோசித்தார் என்று தெரியவில்லை. என் கழுத்தை பிடித்து தூக்கியவர் என்னை தரதரவென்று இழுத்து வந்து வெளியில் போட்டுவிட்டார். இனி எனக்கு பொண்ணு இல்லை, ஒரு பையன் மட்டும்தான். என் பொண்ணு செத்துட்டா. இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றவர் கூறிவிட்டு உள்ளே சென்றார். அவர் அடித்தது கூட எனக்கு வலிக்கவில்லை. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் என் இதயத்தில் 1000 அம்புகள் குத்தி கிழிப்பது போல இருந்தது. பிறகு என் அம்மாவை அழுது கொண்டு பார்த்தேன். புடவையின் முந்தானையால் வாயை பொத்திக் கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டே என்னை பார்த்து கொண்டிருந்தார். என் அப்பாவை மீறி அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த தெருவில் உள்ளவர்கள் என் வீட்டை ஏளனமாகவும் என்னை ஒரு அசிங்க பொருளாகவும் பார்த்தனர். பிறகு அங்கிருந்து எழுந்த நான் தலைகுனிந்தவாறு வேதனையோடும் வெட்கத்தோடும் அசிங்கத்தை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தேன். இனி எனக்கு போக்கிடம் கிடையாது. என் வாழ்க்கையில் முடிவெடுக்கும் வயது எனக்கு இல்லை. இருப்பினும் என் பெற்றவர்களை மீறி நானே எடுத்த ஒரு முடிவு என்னை இந்த நிலைமையில் தள்ளிவிட்டது. யாரையும் குறை சொல்லி எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்த எனக்கு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. என் எதிரில் ஒரு பெரிய வண்டியின் ஓசை என்னை அழைத்தது போலவே இருந்தது. சற்றும் யோசிக்காத நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்ற முடிவை எடுத்து அந்த ரோட்டில் நடக்க அந்த வண்டி என் மீது மோதியது. ஆனால் விதி என் வாழ்க்கையை விடுவதாக தெரியவில்லை. கண் விழித்த நான் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் இருந்தேன். என்னை காப்பாற்றிய மருத்துவர்கள் நான் தற்கொலைக்கு முயற்சி செய்ததை தெரிந்து கொண்டு எனக்கு சில ஆலோசகர்களை வைத்து ஆலோசனை வழங்கினர். ஆனாலும் இந்த உலகில் வாழ எனக்கு விருப்பமில்லை. அதனால் மருத்துவமனையிலேயே மீண்டும் பல வழிகளில் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். ஒவ்வொரு முறையும் என்னை காப்பாற்றினார்கள். நான் மீண்டும் மீண்டும் தற்கொலைக்கு முயற்சி செய்வதால் ஒரு பெண் ஆலோசகர் என்னிடம் வந்து பேசினார். அவர் பெயர் மங்கையர்க்கரசி. உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் இந்த முடிவை எடுத்த? இந்த மாதிரி எந்த கேள்வியையும் நான் உன்கிட்ட கேட்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தை உன்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ தற்கொலை பண்ணிக்கலாமா வேணாமான்னு நீயே முடிவெடுத்துக்கோ என்றார். எனக்கு அவர் கூறுவதை கேட்க விருப்பமில்லை என்றாலும் அவருக்காக கேட்டேன். ஆனால் அவர் கூறியது என் நெஞ்சை படபடக்க வைத்தது. ஒருவர் தன் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை அனுபவித்திருக்க முடியுமா? அவரிடத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயம் என்றோ மரணித்திருப்பேன். அந்த அளவிற்கு அவர் தன் வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்களை சந்தித்துள்ளார். அவருடன் ஒப்பிடும்போது எனது துன்பங்கள் கடுகளவுதான் எனக்கு தெரிந்தது. நான் சற்று தேறியதை உணர்ந்த அவர் சில நாட்கள் தொடர்ந்து எனக்கு சில ஆலோசனைகளை வழங்கி வந்தார். அவர் கொடுத்த உத்வேகத்தால் நான் தற்கொலை முயற்சியை கைவிட்டு அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள் ஒரு புது தெளிவு கிடைத்ததை நான் உணர்ந்தேன். பிறகு உடலாலும் மனதாலும் தேறிய என்னை அழைத்து கொண்டு ஒரு மகளிருக்கான பாதுகாப்பான விடுதியில் தங்க வைத்தார் அந்த ஆலோசகர் மங்கையர்க்கரசி. நான் அந்த விடுதியில் தங்குவதற்கான முதல் மாத பணத்தையும் அவரே கட்டினார். அவர் இல்லை என்றால் நான் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு என் மனதை மாற்றி என்னை வாழ வைத்த தெய்வம் அவர். அவர் கூறியவாறு என் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன்.
என் மனதை மாற்றி எனக்காக பணம் கொடுத்து இந்த விடுதியில் பாதுகாப்பாக தங்க வைத்தவர் அவர். இனியும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணிய நான் என் படிப்பிற்கேற்ப ஒரு ஜவுளி கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் எதிர்பார்த்த அளவு வருமானம் இல்லை என்றாலும் என் உழைப்பை தர தயாராக இருந்தேன். அந்த வேலையை பார்த்து கொண்டு எனது பழைய நண்பர்களின் உதவியோடு பாதியில் விட்ட எனது படிப்பையும் முடித்தேன். பிறகு படிப்பிற்கேற்ற வேலையும் கிடைத்தது. எனக்கென ஒரு வேலை, எனக்கென ஒரு வருமானம். இப்படியே நம் வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. என்னை போன்ற பெண்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக மாற வேண்டும் என்று எனக்கு தோன்ற, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இரவு பகலாக யோசித்து கொண்டிருந்தேன். இந்த யோசனையில் என்னை ஏமாற்றிய அவனை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள். ஆனால் அவனை தேடிச் செல்ல என் மனது விரும்பவில்லை. அவனை போன்ற பல ஆண்கள் இந்த உலகில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை விட பெண்களை யோசிக்க வைக்க வேண்டும். என்னை போன்று தடமாறிய பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்குள் அதிகமாக இருந்தது. அவ்வப்போது என் தம்பியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள். இருப்பினும் ஒரு நல்ல இடத்தை அடையாமல் வீட்டிற்கு செல்லக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது என்ற வைராக்கியத்துடன் நான் செய்யும் வேளையில் எனது உழைப்பை இரவு பகலாக செய்ய ஆரம்பித்தேன். அவ்வப்போது ஆலோசகரையும் சென்று பார்த்து என் மனதில் உள்ளதை அவரிடம் பேசி வந்தேன். இப்படி இருக்க ஒரு சிறிய அளவிலான துணிக்கடையை திறக்க வேண்டும், பல பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் மங்கையர்க்கரசி அவர்களிடம் கூற, அவரும் எனக்கு பேங்க் லோனிற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்தார். அவரின் இந்த மிகப்பெரிய உதவியால் ஒரு சிறிய துணிக்கடையை திறந்து ஒரு சில பெண்களுக்கு வேலை கொடுத்து அந்த கடையை திறம்பட நடத்தி வந்தேன். இப்படி நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் கடந்து போய் கொண்டிருந்தன. என் கடின உழைப்பு, நான் செய்த விடாமுயற்சி, இன்று ஒரு பெரிய துணிக்கடையின் முதலாளியாக நான் அமர்ந்திருக்கிறேன். அதுபோக எனக்கு வாழ்க்கை கொடுத்த மங்கையர்க்கரசி அவர்களின் பெயரில் ஒரு பெண்கள் விடுதியையும் கட்டியிருக்கிறேன். தனி ஆளாக வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு குறைந்த மாத வாடகை, கணவனாலும் குடும்பத்தாலும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இந்த விடுதி அவர்களின் இரண்டாவது தாய் போல முற்றிலும் இலவசமாக அவர்கள் தங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் மற்றவர்களால் கைவிடப்பட்ட பெண்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்ய முதல் காரணம் ஆதரவு கொடுக்க யாருமில்லை, வேறு போக்கிடமோ எதுவும் இல்லாததுதான். என் இளம் வயதில் சரியாக முடிவெடுக்க தெரியாமல் நான் அனுபவித்த அந்த நிலைமை வேறு எந்த ஒரு பெண்ணிற்கும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணமே நான் விடுதி கட்ட காரணமாக இருந்தது. நான் ஒரு கடையின் மற்றும் விடுதியின் முதலாளி என்ற கர்வம் சிறிதும் இல்லாமல் என் போன்ற தடமாறிய பெண்களுக்கு மங்கையர்க்கரசி எனக்கு கொடுத்த அதே ஆலோசனையை அவர்களுக்கும் ஒரு சேவையாக அவ்வப்போது கொடுத்து வருகிறேன். இதனால் பல ஊடகங்கள் மூலமாக நான் பிரபலப்படுத்தப்பட்டேன். இன்று இவரின் மகள் என்ற பெயரை மாற்றி கவிதாவின் அப்பா இவர் என்ற பெயரில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். நான் இளம் வயதில் ஒரு அவல பெயரை என் குடும்பத்திற்கு எடுத்து கொடுத்தேன். ஆனால் இன்று என்னை பற்றி பலர் என் குடும்பத்தாரிடமே பெருமையாக பேசும் அளவிற்கு நான் வளர்ந்து விட்டேன். இப்படி இருக்க ஒரு பிரபல தொலைக்காட்சியில் என்னை நேர்காணல் எடுக்க அழைப்பு விடுத்தனர். சற்றும் யோசிக்காத நான் பல பெண்களுக்கு இந்த ஊடகம் மூலமாக பல ஆலோசனைகளை வழங்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நேர்காணலுக்கு சென்றேன். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விடையளித்து கொண்டிருந்த என்னிடம் நான் எதிர்பார்க்காத கேள்வியை கேட்டார்கள். பல பெண்களுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு இருக்கீங்க. உங்களை ஒரு பெண் ஆலோசனை கொடுத்து தான் உங்களை இந்த அளவுக்கு வாழ வச்சிருக்காங்க. ஆனால் நீங்க அவங்களையும் தாண்டி இன்னைக்கு பல பெண்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா சாகிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிற பெண்களை கூட இன்னைக்கு நீங்க வாழ வச்சிருக்கீங்க. நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு உங்க மனசுல உள்ளதை ஓப்பனா சொன்னீங்க. உங்களை அடிச்சு அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புன உங்க அப்பா அம்மா மேல உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லையா? அவங்கள ஒரு தடவையாவது பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா என்று கேட்டார். இல்லைங்க, அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும், ஏன் நான் இருந்திருந்தாலும் அப்படித்தான் நடந்துட்டு இருப்பேன். ஒரு குடும்பத்தோட சந்தோஷமே அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தை தான். அப்படிப்பட்ட அந்த பெண் குழந்தையாலேயே அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துருச்சுன்னா அதை எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்? அவங்க செஞ்சது சரிதான். என் அப்பா என்னை அன்னைக்கு அப்படி அசிங்கப்படுத்தலைன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது.
நான் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என் அப்பா தான். இப்போவும் அவங்கள போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதுவும் என் தம்பியை பார்க்கணும். ஆனால் என்னால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயம் அவங்களுக்கு சரியாயிடுச்சான்னு எனக்கு தெரியலை. என்னால் முடிஞ்ச அளவு இன்னைக்கு நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். இது என்னால் ஏற்பட்ட அவங்க அவமானத்தை மாற்றும்னு நான் நம்புகிறேன். பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசோ தகுதியோ இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்த பெண் குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கண்டித்து அந்த தப்பை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆனால் அதுவே ஒரு பையனை விரும்பி செய்யக்கூடாத தப்பை பண்ணிட்டா மட்டும் அந்த பொண்ணை மொத்தமாக வெறுத்துடுறீங்க. ஒரு பெண் பூ போலன்னு சொல்லுவாங்க. யாரு கையில் எப்படி கிடைக்குதோ அப்படி மாற்றப்படுவாள். வயசு காரணமாக முடிவெடுக்க முடியாமல் தப்பு பண்ணுற பெண்கள் திருந்தி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்பா அம்மா இருக்காங்க, எனக்குன்னு என் குடும்பம் இருக்குது அப்படின்னு உங்களை நம்பி வரும்போது தயவு செஞ்சு அவங்கள ஏற்றுக்கோங்க. 4 பேர் பேசுவாங்க, அவமானமாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்காக நீங்கள் பெத்த பொண்ணை உதறி தள்ளாதீங்க. அவங்க திரும்பி வரும்போது நீங்கள் கொடுக்குற அந்த அன்பும் ஆறுதலும் தான் அவங்கள ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு யோசிக்க வைக்கும் என்றவாறு கூறி என் நேர்காணலை முடித்தேன். இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் எனது துணிக்கடையில் கணக்கு வழக்குகளை பார்த்தவாறு அமர்ந்திருந்தேன். அங்கு வந்த ஒரு பெண் ஊழியர், மேடம், ஒரு ஃபேமிலி துணி எடுத்தாங்க. துணி எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க பணம் தொலைஞ்சு போச்சு, பணம் இல்லைன்னு துணிகளை வேண்டாம்னு சொல்கிறாங்க. நம்ம கடைக்கு யார் துணி வாங்க வந்தாலும் அவங்கள வெறும் கையோடு அனுப்பாமல் ஏதாவது துணியை வாங்க வச்சு அனுப்பணும். இல்லைனா அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசையாவது கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அவங்க ஆசைப்பட்டு எடுத்த துணிகளை அவங்களுக்கே கொடுத்துருங்க. அவங்க கிட்ட காசு வாங்க வேண்டாம் என்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பெண் ஊழியர் என்னை பார்க்க வந்தார். மேடம், அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி, நான் வரேன், நீங்கள் போங்க என்று நான் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியில் வந்தேன். நான் பார்த்தது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. வந்திருந்தது என் அப்பா, அம்மா, என் தம்பி. அவர்களை பார்த்த நான் ஆனந்த கண்ணீரில் மூழ்கினேன். என்னை பார்ப்பதற்காகவே இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட நான் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் என் அப்பாவின் காலில் விழுந்து மனதார நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டேன். என் தோள்களை தொட்டு தூக்கியவர் என்னை அணைத்து கண்ணீர் விட்டார். உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, உன் மனசை புரிஞ்சுக்காத நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ தான் என்ன மன்னிக்கணும் என்றார். என் அம்மாவோ என் தலையை பாசமாக தடவி கொடுக்க மீண்டும் என் அம்மாவை அணைத்து அழுதேன். இவ்வளவு பேரும் புகழும் கொடுக்காத அந்த மன நிம்மதியை என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டவுடன் கிடைத்துவிட்டது. பிறகு என் தம்பியை என் கண்கள் தேடியது. அவனை தூக்கி கொஞ்ச முடியாத அளவிற்கு அவன் வளர்ந்து விட்டான். அவனையும் அணைத்து எனது அன்பை வெளிப்படுத்தினேன். இன்று என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டது. காரணம் பணம் அல்ல, நான் எடுத்த நற்பெயர், நான் அவர்களுக்கு வாங்கி கொடுத்த மரியாதைதான். இந்த கதை முழுக்க முழுக்க என்னோட கற்பனை தான். யார் மனசையும் புண்படுத்தலைன்னு நான் நம்புகிறேன். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.